ஃப்ரெண்ட்ஸ், இது விளையாட்டு மேட்ரு இல்லை, சீரியஸ் மேட்ரு. எல்லோரும் சீரியஸாக கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக நினைக்காதீங்க. அது வந்து என்னென்னா, பாப்பாவை நான் ஒத்தையில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க பையனை வச்சு என்னை அடிக்கிறாங்க. நேற்று நைட்டும் அடித்தாங்க. அதே எனக்கு வலி. காலையில் ரொம்ப பெயின், உடம்பு ஃபுல்லாக வலி தாங்க முடியல. அதுவும் நான் இன்னைக்கு வேறு நைட்லேருந்து சாப்பிடல. நேற்று நைட்லேருந்து நான் சாப்பிடலை. இன்றைக்கும் அவங்க எப்படியும் அவங்க பையனை வச்சு அடிக்க விடுவாங்க. அதுக்கு நான் பயந்து பாப்பாவை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பயந்து நான் சரி, நான் மறுபடியும் அடிவாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாமல் அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். அதுக்காக தான் மீடியாவில் நான் போட்டிருக்கேன். இது சீரியஸாக பாருங்கள். நான் உங்களை பயங்காட்டுன்னு நினைக்க வேணாம். ஆனால் என்ன ஆனாலும் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா நான் வீடியோவிலேயே காமிச்சிருக்கேன். என் பிள்ளைய அவள் அழகாக அத்தை தாத்தான்னு சொன்னால் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன ஒரு சின்ன காயம் பட்டிருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு அவங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி எப்படியும் நான் கலெக்டர் ஆஃபீஸ், கோர்ட்டு அங்கங்கன்னு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி எப்படி இருக்கும், போக முடியாது. நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது. திங்கட்கிழமை தான் நான் பார்க்க முடியும். ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்க இருந்தால் எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ண சொல்லுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு ஹெல்ப்பு வேணும். என்னைய நான் கோர்ட்டு மூலிமா அவனை வேண்டாம், நான் முடிக்க போகிறேன், அவன் எனக்கு வேணாம், அவன் என்னை தப்பாக அவதூறாக பேசுகிறான் ரொம்ப. நான் அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவா ஒன்றே மாதிரி தானே உன் பிள்ளையும் இருக்கும், என் முன்னாடியே என் பிள்ளைய ஆயாள மாதிரி தானே இருக்குது இது அப்படின்னு சொன்னாங்க நேற்று. அதனால தான் எனக்கு பயமே. கன்ஃபார்மாக நான் என் பிள்ளை அங்கே இருக்கக்கூடாது நான் நினைக்கிறதே அதனால தான். நான் இல்லைனாலும் என் பிள்ளைய அது எதுன்னு சொல்லுவாங்க, இன்னி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன விரட்டுறாங்க, ரெண்டாவது என் பிள்ளைய ஏதாச்சும் சொல்லி விரட்டுவாங்க. அந்த நிலைமை என் பிள்ளைக்கு வரக்கூடாது. என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஹோமுக்கு அங்கே பிள்ளைங்கள்லாம் அவங்கள அவ அடித்து விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது இவ அழும்போது நான் இவட்ட போய் கேட்க முடியாது இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. இவட்ட நான் போய் கேட்க முடியாது. யாரை அடித்தாங்கன்னு சொன்னால் இவளுக்கு சொல்லவும் தெரியாது. அப்படிங்கும்போது நான் சாப்பாடு வாங்கி போகையோ, இல்லை தண்ணி குடிக்க போகையோ, இல்லை பாத்ரூம் போகையிலையோ அவள் அழுத்த எது கழுவுறேன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் என்னோடய வீட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் சொந்தக்காரங்க வீட்டில் எனக்கு அதுக்கு நீங்கள் இது பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும்.